ஏய் இங்க வால. காலையில இருந்து எங்கல போன? இன்னைக்கு உனக்கு பிறந்த நாளாமே. அம்மா சொன்னால. ஆ என் பகையாளி பொண்ணு கூட சுத்தாதுன்னு எத்தனை வாட்டில உனக்கு சொல்றது? இல்லை, உன் கல்யாணம் ஏன் இஷ்டப்படி தாமல நடக்கணும். ஏதாவது முரண்டு பிடிச்சேன்னு வச்சுக்கோ, உன்னை பாடையில ஏத்திடுவோம்ல. போல போல. என்ன தகச்சி, எப்பவுமே உன் ஆளை பத்தி தான் எம்மானவர்னு நினைச்சுக்கிற போல இதே. போங்கண்ணா. அம்மா இன்னைக்கு எங்க டூயட்? நீயுமாண்ணா? தேவதை போல ஒரு பெண்ணிக்கு வந்து. சரி, உன் லவ் மேட்டர் உங்க வீட்டுக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுமா சொல்லு. ஏய் தகச்சி வெக்கத்தை பாடுறா. ஏய் எங்ககிட்ட சொல்லுமா. நாங்க ரஜினிகாந்த் மாதிரி பேசி கூட அம்மாட்ட சம்மதம் வாங்கிடுவோம். தங்கச்சி கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தம் கூட பண்ணிடலாம். மணமகளே மருமகளே வா வா, ஓ வலது காலை எடுத்து வச்சு. என்னாச்சுமா? ராதா அழாத ராதா, அழாத. ராதா எதுக்குமா அழுவுறா? கல்யாணத்தை பத்தி பேசினா அழுதுகிட்டே வந்துட்டா. அப்படி என்னமா நடந்தது? என்னாச்சுமா? சொல்றேன், எங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன். அம்மா, அப்பா கொஞ்சம் சிரிங்க. கொஞ்சம் சிரிங்கம்மா. ஏய் என்னது சும்மா தொல்லை பண்ணிக்கிட்டு? அப்பா பிறந்த நாளுன்னு சொல்லி அவங்களும் தூங்காம என்னையும் தூங்க விடாம செஞ்சுட்டாங்க. Happy birthday to you, Dad. என்னடி இங்கிலீஷ் சொல்றாங்க? என்ன சொன்னீங்கடா? அப்பா புரியலையா? அப்பாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு சொன்னோம். இப்படி சொல்லிருக்கலாமேடா. அப்பா சொல்லுமா. கோச்சுக்காம இன்னொரு இங்கிலீஷ் வேலை பண்ணணும்பா. என்னடி இங்கிலீஷ் படத்துல வர மாதிரி? இருங்க. ஏய், என்னடா சொன்னீங்க? அப்படின்னா கேக் கட் பண்றதுப்பா. இதுதான். என்ன பண்ணீங்க? எல்லாரும் வெயிட் பண்றாங்கப்பா. இருக்காங்கப்பா, சீக்கிரம். ஏண்டி எதுக்கு இந்த ஆடம்பரம்? உங்க பிறந்த நாளுக்கு நம்ம பசங்க தான் எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. அப்பா நீங்க வாங்க உள்ள போங்க. நல்லா என்ன செய்யணும்டா இப்ப? கேண்டில் ஏத்தணும்பா. கேக்க கட் பண்ணணும். நான் எப்போ இந்த மாதிரிலாம் பண்ணதே இல்லையே. என்னால முடியாது, நீயே கட் பண்ணு. பிறந்த நாள் உங்களுக்கு, நீங்க தானே கட் பண்ணணும். சீக்கிரம் கட் பண்ணுங்க, எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க பாருங்க. சீக்கிரம். வேற வழி இல்லையா? சரி, உங்க அம்மா பிறந்த நாள் கூட இதே மாதிரி கேக் வெட்டி கொண்டாடணும், சரியா? இதெல்லாம் கிளம்பும்போது சரியா இருக்குன்னு பார்க்க வேணாமா? வணக்கம் சார். ஏய் நில்றா. வணக்கம். வணக்கம். எங்கடா எடுத்துட்டு போற? மார்க்கெட்டுக்கு சார், விற்கிறதுக்கு சார். போ. சரி சார், வரேன் சார். ஷபா. நாராயணா ஐயா, உன் பையன் நல்லா படிக்கிறானாமே? ஆமாங்க ஐயா, நல்லா படிப்பான். அப்படியே படிக்க விடாம வேலைக்கு அனுப்பிச்சிருக்க? எங்க ஐயா, அதுக்கெல்லாம் நமக்கு சக்தி இல்லையா. அதை பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? இங்க பாரு, சாயந்தரம் வீட்டுக்கு வந்து வேணுங்கிற பணத்தை வாங்கிட்டு போய் உன் பையன் நல்லா படிக்க வை. ஐயா அவ்வளவு பணம். பணத்தை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு கொடுக்க நான் கடன் நினைக்கிறதே இல்லையா? நாம பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாதான் நாம நல்லா இருக்க முடியும். அதுக்காக நாம இந்த அளவுக்கு பாடுபடுறோம். சாயங்காலம் வீட்டுக்கு வந்து காசு வாங்கிட்டு போயிடு. சரிங்க ஐயா. என்ன கிருஷ்ணா, அம்மா எப்படி இருக்கு? நல்லா இருக்காங்க ஐயா. பிரசிடண்ட் ஐயா, பெரிய திட்டம் நடந்து போச்சுங்க. அம்மன் நகையை யாரோ திட்டாங்கய்யா. அம்மன் நகையவா? பெரியவங்க பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்க, உங்களை உடனே வர சொன்னாங்க. நம்ம ஊர்ல திருடுற அளவுக்கு எவனுக்கே தைரியம் இருக்கு? மார்க்கெட்டுக்கு சார், விற்கிறதுக்கு சார். டேய் நீங்க போங்க, வரேன். திருடன் ஊர்ல எப்படி தாண்டானு நானும் பாக்குறேன். டேய் ராஜா, எறா வண்டிய. சொல்லுங்க பூசாரி, அம்மனோட நகையை யாரு திருடுனா? அம்மன் மேல சத்தியமா நான் சொல்றேன், விடிஞ்சதும் நான் அம்மனுக்கு பூஜை பண்ணலான்னு கோயிலுக்கு வந்தப்ப கோவில் நட திறந்திருந்தது. திருடன் சாவி எடுத்துட்டு போய் கதவை திறந்து உள்ள இருக்கிற நகை எடுத்தானா? இது எப்படி சாத்தியமாகும் பூசாரி? கோவில் சாவி உங்ககிட்ட தானே இருக்கும். முதல்ல உம்ம கையில இருந்த சாவி எப்படி திருடன் கைக்கு போவோம்? எப்படி திருடன் கைக்கு போவோம்? என்ன தலைவர பெருசு, நம்ம ஊரு வள்ளலு பிரசிடென்ட் தர்மகர்த்தாவான நரசிம்மையாவுக்கு விசுவாசமான பூசாரியாமியா அவரு.
எத்தனை பேரை கூட்டு சேர்ந்து இந்த களவாணித்தனத்தை பண்ணானுவளோ? உங்களுக்கு தாமியா வெளிச்சம் கேளுங்க. சாட்சியும் ஆதாரமும் இல்லாம யார் மேலயும் சந்தேகப்படுறது பஞ்சாயத்தோட தர்மம் இல்ல. தீர்ப்புங்கிறது நியாயமா இருக்கணும். பூசாரி, கோவில் சாவி எப்படியா வெளியே போச்சு? சாவி என்கிட்ட தான் இருந்துச்சுங்க. அப்போ கோயில் நடைய எப்படி திறந்தாவோ? டூப்ளிகேட் சாவியை வச்சு. டூப்ளிகேட் சாவி யாருக்கிட்ட இருக்கு? தர்மகர்த்தா கிட்ட. எவனையுமே நம்ப முடியலவே. இந்த உலகத்துல எத்தனையோ வகை திருட்டு நடக்குவே. கோடி ரூபா மதிப்புள்ள நகை விக்கிரகங்கள் திருடு போனா கூட அத பத்தி எவனும் கவலைப்பட மாட்டானுவா. இந்த பஞ்சாயத்து மட்டும் என்ன விதி விலக்கா? திருடுனவனுக்கு சாதகமா தான் தீர்ப்பு சொல்ல போறீங்க. சத்தியமூர்த்தி, நம்ம ஊர் தெய்வத்தோட சாட்சியா வச்சு நடக்கிற இந்த பஞ்சாயத்துல தப்பு நடக்காது. அந்த தெய்வத்தோட பார்வையில இருந்து யாராலையும் தப்ப முடியாது, தெரிஞ்சுக்க. வழியில பிரசிடண்ட் ஐயா என்ன பார்த்துட்டாரு. ரொம்ப பயமா இருக்குடா. சீக்கிரம் எடுத்து வை. ம். யோ, இந்த பஞ்சாயத்துக்கு எவ்வளவு நேரம் ஆச்சுவே? எங்கேயா போனாரு உங்க தர்மகர்த்தா நரசிம்மையா? இன்னும் வந்து சேரவே இல்லையே. தர்மகர்த்தாக்கு அடுத்த என்னன்னு தெரியுமா அவருக்கு? தெய்வத்தோட மறு உருவம். ஆமா, கரெக்டா சொன்ன சத்தியமூர்த்தி. தர்மகர்த்தானா தெய்வத்தோட மறு உருவம் தான். இந்த திருடனை அந்த அம்மன் தான் காட்டி கொடுத்தா. இவன் தான் உண்மையான திருடன். இதோ அம்மனோட நகைங்க. இவனா அந்த திருட்டு வேலையை பார்த்தான். அவன் தான். உன் வீட்டுல இருக்கிறவன் உனக்கு நம்பிக்கையானவன். வெளியூருக்காரனை உன் வீட்டுல வச்சு நம்பிக்கையா வளர்த்துக்கிட்டு இருக்கிறியே. அப்படி இருக்க உனக்கு தெரியாம தான் நடந்துச்சா இந்த திருட்டு? டேய், எந்தரா சொல்லு. இந்த திருட்டுக்கு பின்னால யாரா இருக்காங்கன்னு சொல்லு. சொல்லு. அது வந்து சாரி சார், ஏதோ தெரியாம மன்னிச்சுடு சார். உண்மையை சொல்றியா இல்ல சொல்ல வைக்கட்டுமா? அது அங்க என்னடா பாக்குற? சொல்லு. அந்த அம்மனோட நகைய கேரளால இருந்து இங்க வந்து நான் யாரும் இல்லாத அனாதன் சொன்னியேடே, அதனால உன்னை நம்பி தங்க வச்சா எங்க ஊர் அம்மன் நகைய திருடுறியா? என்ன தைரியம்ல உனக்கு? உனக்கு பண்ணாம விட மாட்டோம்ல. என் மான மரியாதையெல்லாம் போச்சடா. சாவுல சாவு. என் மரியாதைய முச்சத்தில் நிக்க வச்சுட்டீல. சத்தியமூர்த்தி, தப்பு பண்ணது நீ. உன்னோட உதவி இல்லாம இந்த வேலையை செஞ்சிருப்பானா? அதுவும் இந்த ஊர்ல. அம்மா, நான் உன் பரம பக்தன். என் மேல இப்படி அவதூறான பழியா? நரசிம்மா, என்ன பத்தியும் என் பரம்பரையை பத்தியும் தெரிஞ்சிருந்தோம் நீ இப்படி பேசுறது சரியில்லவே. சே, வாயமோடு. உன்னோட புகழ நீ தான் மெச்சிக்கணுமே ஒழிய இந்த ஜனங்க இல்ல. எந்தெந்த கோயில்ல என்னென்ன போச்சோ, கோயில் அதிகாரிகள் எல்லாம் உன் கைக்குள்ள போட்டுக்கிட்டு எத்தனை ஏக்கர் நிலம் எவ்வளவு நகைகளை நீ அடிச்சேன்னு கூட்டி கழிச்சு பார்த்தா உன் குடும்ப வரலாறு என்னன்னு தெரியும். நரசிம்மா, பதவியில இருக்கிறதுனால வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. ஏய், சிங்கம் காட்டுக்குள்ள இருந்தாலும் கூண்டுக்குள்ள இருந்தாலும் அவருடைய வீரம் என்னைக்குமே குறையாதுடா. இந்த பஞ்சாயத்துல உங்களோட தனிப்பட்ட பிரச்சனையை பேசக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன். சாட்சி ஆதாரங்களோட திருட மாட்டிக்கிட்டான். பஞ்சாயத்துல அவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்களோ நீங்களே கொடுங்க. வரலாறு புகழ்பெற்ற நம்ம ஊர் காவல் தெய்வத்தோட நகைய திருடின குற்றத்திற்காக இந்த மணிங்கிற குற்றவாளிக்கு இந்த பஞ்சாயத்து என்ன தீர்ப்பு சொல்ல போகுதுன்னா, நம்ம ஊர்க்காரங்க 100 பேர் 100 தடவை சாட்டையால அடிக்கணுங்கிறது தான் நம்ம பஞ்சாயத்தோட தீர்ப்பு. பஞ்சாயத்து தலைவர்களுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம். அந்த 100 பேருக்கு பதிலாக சத்தியமூர்த்தி ஒருத்தனே தண்டனை கொடுப்பான். அவன் வீட்டு திருடன் தானே, திரும்பவும் இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. அந்த தெய்வத்தோட அருளால
அம்மனோட நகைய நல்லபடியா நமக்கு மீட்டு கொடுத்த நம்ம ஊர் பிரசிடண்ட் நரசிம்ம ஐயாவே இந்த நகைகளை அம்மனுக்கு கொண்டு போய் சாத்தணும்னு இந்த ஊர் மக்கள் சார்பா பஞ்சாயத்து கேட்டுக்குது. எப்படிங்க கோயில திருட்டு போயிருக்கோம், அதுவும் நம்ம ஊர்ல? இந்த ஊருக்கு ஏதாவது கெடுதல் நடக்குமோ? எதுக்குடி அப்படிலாம் சொல்ற? ஊர்ல திருடா இருக்கிறான்னு அம்மன் சொல்லிருக்கலாம்ல. அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் சும்மா விடக்கூடாது டாடி, போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா நம்ம ஊர் மானம் தாண்டா போகும். அது எனக்கு இஷ்டம் இல்ல. என்னடி சாப்பிடாம உட்காந்துருக்க? 2 நாளா பாத்துட்டு இருக்க, சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. என்னடி ஆச்சு? உடம்புக்கு என்ன? என்னம்மா உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? அப்பா அப்பா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா. டிகிரி முடிச்ச உடனே படிப்பு நிறுத்தணும்னு சொன்னியே, அத பத்தியா? அத பத்தி இல்ல. வேற எதை பத்தி? டேய் அத சொல்ல விடுற, சொல்லுமா. அப்பா அது நானும் சத்தியமூர்த்தி அவங்களோட மகனும். என்னடி என்னடி சொல்ற? சத்தியமூர்த்தி பையனும் நீயும்? ஏய் அவ பேசட்டும். சொல்லுடி, சீக்கிரம் சொல்லு. நானும் ஆனந்தும் காலேஜ்ல படிக்கிறப்போல இருந்து 2 பேரும் மனசார காதலிக்கிறோம். அந்த தப்பு தவிர நான் வேற எந்த தப்பும் பண்ணலப்பா. என் விருப்பத்தை சொன்னா கண்டிப்பா சேர்த்து வைப்பீங்கிற தைரியம் தான் என்னை எல்லாரும் ஊர்ல மதிக்கிறாங்கன்னா அதுக்கு முழு காரணமே நீங்க தான். நீங்க 2 பேரும் மத்தவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிற நிலைமைய நான் என்னைக்குமே உருவாக்க மாட்டேன். நீங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நான் ஆனந்த கல்யாணம் பண்ணிப்பேன். இல்லைன்னா நான் அவனை மறந்துடுவேன். ராதா இங்க பாருமா, சத்தியமூர்த்தி குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஆகாதுமா. நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். அவனை நீ மறந்துடுமா. ராதா அனாவசியமா அப்பாவை கோவப்படுத்தாத. டாடி அப்பா அப்பா எதுக்குமா பயப்படுற? பாத்தியா தேவி, எல்லா பொண்ணுங்களையும் மாதிரி காதலிச்சுட்டு வீட்டை விட்டு ஓடி போகாம தைரியமா மனசுல இருக்கிறத சொல்லி நம்ம வளர்ப்புக்கு ஒரு மரியாதை கொடுத்துட்டா. அதனால என் பொண்ணு காதல நானும் மதிக்கிறேன். பாருமா, அவன் என்னோட விரோதியோட பையனா இருந்தாலும் அவன் தான் உனக்கு மாப்பிள்ள. நம்ம கல்யாணத்துக்கு எங்க அப்பா ஓகே சொல்லிட்டாரு. இனிமே நீதான் உங்க அப்பா. என்னங்க? நரசிம்மா அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். நானே உங்க வீட்டுக்கு விளையாண்டு இருந்தேன். உட்காருங்க. உட்காரு. உங்க பொண்ணும் என் பையனும் காதல் விளையாட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. பொண்ணை பெற்றவங்க நீங்க தான் என் வீடு தேடி வரணும், அதுதான் முறையும் கூட. ஆனா நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாதுல்ல, அதனால நானே சம்பந்தம் பேச உங்க வீடு தேடி வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷங்க. காஃபி எடுத்துக்கங்க. வேண்டாமா, இப்பவே கை நடையக்கூடாதுப்பாங்க. அதெல்லாம் பழைய காலம். நாம இப்ப பண்ண போறது காதல் கல்யாணம். அதுக்கு இந்த சம்பிரதாயம் எல்லாம் தேவையில்லை. நீ காஃபி சாப்பிடு. உம்ம பொண்ணை காதலிச்சு என் பையன் நல்ல வேலையை தான் பார்த்துருக்காவே. நானே தேடி இருந்தா கூட இப்படி ஒரு நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்காதுல்ல. ஆனா உங்களை ஒரு பக்கமா பார்த்தா எனக்கு பொறாமையா தான் இருக்குவே. எதுக்கு? என் முப்பாட்டன் தாத்தன் எங்க அப்பன் காலம் வரைக்கும் 3 தலைமுறையா பஞ்சாயத்து போட்டு பிரசிடண்டா களை கட்டினானுவோம். ஆனா இப்ப என் காலத்துல ஒரு பதவியிலையும் புடுங்க முடியலவே. 10 வருஷமா அசைக்க முடியாம பதவியிலே இருக்கீங்களவே. மக்கள் பலமெல்லாம் உங்களுக்கு தானே இருக்கு. இனிமே யார் இருந்தா என்னவே. என்னங்க, 2 வீட்டுக்கும் தான் சம்பந்தம் பேசியாச்சே, அப்புறம் ரொக்கம் என்னன்னு கேட்டு முடிவு பண்ணிடலாமே. ரொக்கமா கொடுக்கறதுக்கு உங்க வீட்டுக்கார்ட்ட என்னமா இருக்கு? அதான் எல்லாத்தையும் மக்களுக்கு கொடுத்துட்டீங்களே. ஆனா கௌரவத்துல நீங்க என்னோட உயர்ந்து நிக்கல, அப்புறம் எனக்கு எதுக்கு ரொக்கம்? ஆனா ஒரே ஒரு காணிக்க உங்ககிட்ட கேட்க போறேன். என்னது சொல்லியா? அதுக்கு இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை. நேரங்காலம் வரும்போது நானே உங்ககிட்ட கேட்குறேன். அப்போ நிச்சயத்தை எப்போ வச்சுக்கலான்னு கேளுங்க. நாளைக்கே நல்ல நாளுமா. வாங்க வாங்க, வணக்கம், வாங்க உட்காருங்க. 2 பேரும் உட்காருங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்தது நான் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும்.
என்ன சாப்பிடுது 2 பேரும்? ஏய் டீ காபி என்ன பண்ணுங்க? கண்டிப்பா நீங்க இன்னைக்கு சாப்பிட்டுட்டு தான் போகணும். பரவாயில்லைங்க. அதான் நம்ம ராதாவுக்கும் ஆனந்துக்கும் கல்யாணத்தை சீக்கிரம் முடிக்கலான்னு நிச்சயம் பண்ணிட்டோமே. வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கே முகூர்த்தத்தை வச்சுக்கிட்டா கல்யாணத்துக்கு வேண்டிய மற்ற ஏற்பாடுகளையும் நாங்க செய்யணும்ல. அப்புறம் ஒரு வெள்ளிக்கிழமை கல்யாணத்தை முடிச்சிடலாம். கல்யாணம்னு முடிவு பண்ணிட்டா நிக்கவா போகுது? ஆனா சின்னதா ஒரு விண்ணப்பம். தேங்காய் சத்தியமூர்த்தி, என்ன வேணும்னு கேளு. எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடியே பேசிடுறது தானே நல்லது. இல்லைன்னா பசங்களுக்கு தான் பிரச்சனை. சரியா சொன்னம்மா. நரசிம்மா, இந்த கல்யாணத்துக்கு ஒரு காணிக்கை கேட்கிறேன்னு அதை இப்ப கேட்கிறேன். கேளியா, என்ன வேணும்? 10 வருஷமா இந்த ஊர் பிரசிடென்ட்டுக்கும் தர்மகர்த்தா பதவிக்கும் 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டே இருக்கோம். எல்லா தடவையும் நீங்களே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த வாட்டி அந்த பதவிக்கு நீங்க நிக்க கூடாது. நான் தான் ஒத்த ஆளா நின்று ஜெயிக்கணும். இதுதான் நான் கேட்கிற காணிக்கை. சத்தியமூர்த்தி, என்ன பேசுற நீ? இந்த மக்கள் என் மேல வச்சிருக்க நம்பிக்கையில தான் நான் பதவியில இருக்கேன். நம்ம அரசியல் வாழ்க்கையை கல்யாணத்தோட முடிச்சு போடாத. இப்படியெல்லாம் முடிச்சு போடலைன்னா நான் நினைச்சதெல்லாம் நடக்காது நரசிம்மா. பதவிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஏய், என்ன தானே கேட்ப? என்னங்க தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. என்னங்க இது, நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போச்சு, இப்ப போய் இப்படியெல்லாம் சொல்றீங்களே. என்னங்க பசங்க கல்யாணம். நீ வாய்மூடி. நரசிம்மா, நான் எதுவுமே கேட்காம இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். உன் மகளுக்கு பொண்டாட்டி போஸ்ட், என் பையனுக்கு புருஷன் போஸ்ட். எனக்கு மாமனார் போஸ்ட் மட்டும் இல்லாம கோயில் தர்மகர்த்தா பிரசிடென்ட் போஸ்ட் வேணும். அந்த பதவியில உட்கார்ந்து நான் இந்த ஊரை ஒரு ஆட்டணும். ஆனா நீ என்னை எதிர்த்துட்டு என் பையனை தூக்கிட்டு போய் உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு தெரியும். ஆனா அப்படி செஞ்சேன்னு வச்சுக்க, என் பையனுக்கு பரலோக போஸ்ட் கொடுத்துட்டு உன் பொண்ணுக்கு விதவ போஸ்ட் கொடுப்பேன். என்னங்க விடுங்க. சத்தியமூர்த்தி ஐயா, பேசும்போது பார்த்து எங்களை பேசுங்க. பத்தி ஏதாவது பேசுன? ஏய் போல. என்னங்க நீங்க? சத்தியமூர்த்தி, அன்னைக்கு பேசுன மாதிரி மரியாதையா கல்யாணத்துக்கு ஒத்துக்க. அப்ப என் கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்கோ. டேய், நான் ஒத்துக்கிட்டாலும் உன்னை தேடி இந்த பதவி வராதுடா. பதவிங்கிறது வெறும் 3 எழுத்து இல்லடா. கேட்ட உடனே உன்னை தேடி வரத்துக்கு ஜனங்களா பார்த்து தான் அந்த பதவியை உனக்கு கொடுக்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன பிரசிடென்டாவும் தர்மகர்த்தாவும் ஆக்கி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சு உன் பொண்ணை சுமங்கலி ஆக்குவியோ, இல்ல முரண்டு பிடிச்சி உன் பொண்ணை காலத்துக்கு விதவையாக்குவியோ நீயே முடிவு பண்ணிக்கோ. ஏய் சத்தியமூர்த்தி, நில்லு நரசிம்மா. என் வீட்டுக்குள்ள நுழையணும்னா நீ தலை குனிஞ்சுதான் ஆகணும். நீ இப்ப தலை குனிஞ்சன்னு வச்சுக்கோ, நான் சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டேன்னு அர்த்தம். தலை கூடிய நிலைமை வந்துச்சுன்னா தலையை வெட்டுற பரம்பரடா என்னது. ஜாக்கிரதை. இந்த கல்யாணம் நடக்கணும்னா உன்னை நான் பிரசிடண்ட் ஆக்கணுமா, உன்னை நான் தர்மகர்த்தாவை ஆக்கணுமா? தானம் செஞ்சாதான் அதுக்கு பேரு தர்மம். தர்மத்தை யாரும் தானம் ஆக்க மாட்டாங்கடா. அந்த வாசப்படியை உடைச்ச மாதிரி உன் தலையை உடைக்கிறதுக்கு ஒரு நொடி போதுண்டா. ஆனா நீ செத்தா குழந்தைங்களோட கல்யாணம் நின்று போயிடுண்டா. அதனால உன் திமிரு தெனாவட்டையும் அடக்கி உன்னை பஞ்சாயத்துல நிக்க வச்சு அம்மன் சன்னதியிலே பந்தலை போட்டு 10 பேர் முன்னாடி என் பொண்ணுக்கு உன் பையனை கல்யாணம் பண்ணி வச்சு உன் கையாலே அச்சதை போட வைக்கலனா என் பேர் நரசிம்மா இல்லடா.